ஹரே கிருஷ்ணா. 19வது ஸ்லோகம் பார்க்கலாம். இஹைவ தர்ஜித ஷர்கோ யாசாம் சாம்ய ஸ்திதம் மனக நிர்தோஷம் ஹி சமமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தேர்நிய ஸ்திதாக. மேலே சொன்னபடி மனசில் சமநிலையுடன் இருப்பதுதான் தன்னுணர்வோட அறிகுறி. துக்கமோ கஷ்டமோ நஷ்டமோ ரெண்டுமே சமநிலையிலோடு இருக்கணும். அதே போல நிலையை உண்மையில் அடைந்தவங்க இந்த ஜட நியதிகளை கடந்தவங்களா, அதாவது குறிப்பாக பிறப்பு இறப்பை கடந்தவர்களாக கருதப்படணும். ஒருவர் தன்னை உடலுடன் அடையாளம் காணும் வர அவர் கட்டுண்ட ஆத்மாவாக கருதப்படுறாங்க. ஆனால் தன்னுணர்வுனா என்ன? அவங்க யாரு? ஆத்மா. இது உடல் அல்ல, ஆத்மா. சமத்துவ தளத்திற்கு உயர்த்தப்பட்டவுடன் அந்த கட்டுண்ட வாழ்வுலேருந்து முக்தி அடைகிறாங்க. வேறு விதமாக சொல்லணும்னா, இந்த பௌதீக உலகில் மீண்டும் பிறக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்காது. ஆனால் தனது மரணத்திற்கு பிறகு ஆன்மீக வாழ்வில் அவர் நுழைய முடியும். விருப்பு வெறுப்பு அற்றவராகவும், கடவுளுக்கு தோஷங்கிறதே கிடையாது. அதே போலதான் விருப்பு வெறுப்புகளிலிருந்து விடுபடும் போது ஒவ்வொரு உயிர்வாளியும் தோஷமற்றவராக ஆன்மீக வானில நுழைய தகுதி வாய்ந்தவராக ஆறாங்க. இதே போல ஆன்மீக வானில நுழைய தகுதியான அவங்க முக்தி அடைந்த நிலைக்கு போறாங்க. இதே போல ஏற்கனவே முக்தி அடைந்தவராக கருதப்பட வேண்டும். இவரது அறிகுறிகள் கீழே கொடுத்துருக்காங்க. 20வது ஸ்லோகம் பார்க்கலாம். நா பிரகஸ்தேத் பிரியம் பிராப்ய நோத்விஜேத் பிராப்ய சாப்ரியம் ஸ்திர புத்திர் அசமூடோ பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதக. தன்னை உணர்ந்த நபரின் அறிகுறிகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் அறிகுறி என்னன்னா, உடலே நான் என்னும் தவறான அடையாளத்தில் அவர் மயங்குவது இல்லை. தான் இந்த உடலே இல்லை என்றும் பரமபுருஷ பகவானின் நுண்ணிய பகுதி என்றும் அவர் மிகவும் பக்குவமாக தெரிந்திருப்பாங்க. அதனால தான் அவர் தன் உடலுடன் தொடர்புடைய ஏதாவது ஒன்றை அடையும் போது மகிழ்ச்சி அடைவதோ, சிலவற்றை இழக்கும் போது வருந்துவதும் இல்லை. மனதில் இதே போல உறுதியான நிலை ஸ்தீர புத்தி அல்லது நிலைத்த அறிவு எனப்படுது. அதனால தான் அவர் ஸ்தூல உடலோ ஆத்மான்னு தவறாக எண்ணி மயங்குவதும் இல்லை. இந்த ஜட உடல் தான் நிரந்தரம் எண்ணி ஆத்மாவின் இருப்பை மறப்பதும் இல்லை. இந்த ஞானத்தின் மூலமாக தான் பரம உண்மையின் பூர்ண விஞ்ஞானத்தையும் அறியும் தளத்திற்கு, அதாவது பிரம்மன் பரமாத்மா பகவானை அறியும் தளத்திற்கு அவர் உயர்த்தப்படுறாங்க. ஹையர் ஸ்டேஜ் ஆஃப் சோலுக்கு போவாங்க. உயர்ந்த நில ஆன்மான்னு சொல்லுவாங்க. பரமனுடன் எல்லா விதத்திலும் சமமாகி விடலாம் என்னும் தவறான முயற்சியில் ஈடுபடாத அவங்க தனது சொரூப நிலையை பரிபக்குவமாக தெரிஞ்சிருப்பாங்க. இதுதான் பிரம்மனை உணருது அல்லது தன்னை உணருது என்று சொல்லுவாங்க. இந்த நிலையான உணர்வு தான் கிருஷ்ண உணர்வு எனப்படும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா.